ஓகே. நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது வந்து வெக்டர்ஸ் கேள்வி ஐஜேல தந்திருக்கிறாங்க. நான் வந்து வளமையாக சொல்கிறது தான். உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து ஐஜே காபிகளில் வச்சு தருவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வியை வந்து இலகுபடுத்தி இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். சாதாரணமான வெக்டர்ஸை விட ஐஜேன்னு வரும்போது உங்களுக்கு கேள்வி லேசு கூட்டல் கழித்தல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். மற்றது காவிகள் சம்மந்தமான இந்த அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஐஜே கேள்விகளை வந்து முழுசாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. XY தளத்தில் உள்ள ஒரு உற்பத்தி ஓ குறித்து ABC எனும் புள்ளிகளின் தானக்காவிகள் வழக்கமான குறிப்பீட்டில் ஆகும். சிம்பிள். ஓகே, அப்போ நான் வந்து காவிகளை குறிச்சிக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த உற்பத்தி. இந்த திசையில் இருக்கிற அலகு காவையை வந்து நான் வந்து ஐன்னு எடுக்கிறேன். இந்த திசையில் இருக்கிற அலகு காவையை வந்து இது இந்த ஐ காவிக்கு செங்குத்தான காவையை வந்து நான் ஜேன்னு எடுக்கிறேன். இதுக்கு இடைநிலை குத்தா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றுக்கொண்டு செங்குத்தான அலகு காவிகள். நீங்கள் இதை ஐ கூறணும், அதுக்கு செங்குத்தான இந்த காவையை வந்து நீங்கள் ஜே கூறுன்னு கூட எடுக்கலாம். நமக்கு அது சிக்கல் இல்லை. ஒன்றுக்கொண்டு செங்குத்தான அலகு காவிகள் ஐஜே. பொதுவாக வந்து நாங்கள் கிடைநிலை குத்தா எடுக்கிறது. ரைட். அவங்க முதலாவது சொல்லியிருக்கிறாங்க ஏ இந்த தானக்காவி வந்து 1,1 ஐ, ஜே. இப்போது எனக்கு ஏயினுடைய தானக்காவி வந்து ஐ ப்ளஸ் ஜேன்னு சொன்னால் இதற்கொத்த ஆள்கூறு வந்து என்னவாக இருக்கும்? எனக்கு 1,1. இதற்கொத்த ஆள்கூறு வந்து எனக்கு என்னவாக இருக்க போகுது? 1,1. பியின் தானக்காவி வந்து 2i + ஜேன்னு சொன்னால் அதற்கொத்த ஆள்கூறு வந்து இதுக்குள்ள என்னவாக இருக்கும்? 2,1. சீனுடைய தானக்காவி வந்து 4i + 2jன்னு சொன்னால் அதற்கொத்த ஆள்கூறு வந்து என்னவா இருக்க போகுது? 4,2. சிம்பிள். மற்றது ஏயினுடைய தானக்காவின்னு சொன்னால் என்ன? ஏயினுடைய தானக்காவி ஐ + ஜேன்னு சொன்னால் என்ன? இது உற்பத்தி ஓ. இது அந்த ஆள்கூற்று தளத்தில் இருக்கிற புள்ளி ஏன்னு சொன்னால் இந்த ஓஏ அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ஓஏ அப்படிங்கிற காவி தான் ஓஏ. ஓ குறித்து ஏயினுடைய தானக்காவி அப்படிங்கிறது தான் ஏயினுடைய தானக்காவி. அப்போ காவி ஓஏ தான் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? ஐ + ஜேயாக இருக்க போகுது. ஐ + ஜே. இவ்வளோ தான் விஷயம். ரைட். ஓகே, அப்போ அந்த 3 காவிகளையும் குறிச்சுக்குவோம். ஏ வந்து 1,1. அப்போது 1,1ன்னு சொன்னால் சம்திங் எனக்கு இங்கே இருக்க போகுது. இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுப்போம். 1,1. பி வந்து 2,3. 2,3ன்னு சொன்னால் சம்திங் எனக்கு இங்கே நிற்கல வரப்போகுது. இது வந்து எனக்கு பி. சி வந்து எனக்கு 4,2. 4,2ன்னு சொன்னால் சம்திங் எனக்கு சி வந்து இங்கே இருக்க. ஓகே, பிபிங்கிற காவி வந்து 1/3 மடங்கு பிசியாம். ஓகே, இது வந்து எனக்கு பிசிங்கிற காவி. பிபிங்கிற காவி, இந்த பிபிங்கிற காவி வந்து பிசிங்கிற காவின்ற 1/3 மடங்காம். இப்போ நான் 2 நான் எடுக்கிறேன். எனக்கு ஏ அப்படிங்கிற காவி வந்து ஏதோ ஒரு காவி பி இந்த ஏதோ ஒரு எண்ணி மடங்கு, ஏதோ ஒரு லெம்டா மடங்காக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? ஏங்கிற காவி பிங்கிற காவின்ற ஒரு மடங்காக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீங்க? இது எனக்கு ஏங்கிற காவின்னு சொன்னால் பிங்கிற காவி ஏங்கிற காவிக்கு சமாந்தரமாக இருக்கும்.
ஏங்கிற காவிக்கு பிங்கிற இந்த ரெண்டு காவிகளுமே வந்து ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்கும். இந்த பிங்கிற காவி வந்து ஏங்கிற காவியை விட பெருசாக இருந்திருக்கலாம், அல்லது சின்னதாக இருந்திருக்கலாம், அல்லது சமனாகவே இருந்திருக்கலாம். அது இந்த லெம்டாவை பொறுத்து. லெம்டா வந்து ஒன்றை விட பெருசாக இருக்குமாக இருந்தால் இந்த பிங்கிற காவி வந்து ஏங்கிற காவி விட இந்த கோட்டு துண்டுதுன்ற நீளம் வந்து பெருசாக இருக்கும். லெம்டாவுண்ட பெருமானம் வந்து ஒன்றை விட சின்னதாக இருந்தால் இந்த பிங்கிற காவியின் பருமன் வந்து ஏங்கிற காவியின் பருமனை விட சின்னதாக இருக்கும். லெம்டா வந்து ஒன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரெண்டு கோட்டு துண்டங்களோட நீளங்களுமே சமனாக இருக்கும். இப்போ ரெண்டு காவிகளுமே வந்து சமாந்தரமான காவிகள். அதில் இந்த ரெண்டு காவிகளுக்கும் ஒரு பொதுவான புள்ளி இருக்குமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ சொல்கிறாங்க ஏங்கிற காவியுமே வந்து ஓலத்தான் ஆரம்பிக்குது, பிங்கிற காவியுமே வந்து ஓலத்தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு காவிகளும் சமாந்தரமான காவிகள். இதில் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு காவிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, இந்த பிபிங்கிற காவியும் பிசிங்கிற காவியும் சமாந்தர காவிகள். இங்கே பிங்கிற பாயிண்ட் வந்து கொமனாக இருக்குது. அப்போது பிங்கிற புள்ளி இதுக்கு மேலேயே தான் இருக்க போகுது. அப்போ பிங்கிற புள்ளி வந்து சம்திங் எனக்கு இங்கே எங்கேயோ இருக்க போகுது. ஆக இருக்கத்தக்கதாக பிசி மீது உள்ள புள்ளி பியின் தான காவியை காணட்டான். சிம்பிள். ஐஜேல கேள்வி வந்தால் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இங்கே பாருங்கள், எனக்கு பியினுடைய தான காவியை காண்கன்னு சொன்னால் நான் கண்டுபிடிக்க வேண்டிய காவி வந்து என்ன? ஓபிங்கிற காவியை நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் என் டாஸ்க். இப்போது ஓபிங்கிற காவியை எழுதுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக இந்த பிபிங்கிற காவியை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். பிபிங்கிற காவியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் என் அடுத்த டாஸ்க். இப்போது பிபிங்கிற காவியை கண்டுபிடிக்கிறோமா தான் நமக்கு தந்துருக்குறாங்க. பிபி அப்படிங்கிறது பிசிங்கிற காவின்ற ஒன்றுக்குள்ள 3. அப்போ எனக்கு பிசிங்கிற காவி தெரியுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு பிபிங்கிற காவியை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டாஸ்க் வந்து பிசிங்கிற காவியை கண்டுபிடிக்கணும். இப்போ பிசிங்கிற காவி எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு பின்ற தான காவியும் தெரியும், சின்ற தான காவியும் தெரியும். அப்படியாக இருந்தால் நீங்கள் பிசிங்கிற காவியை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன செய்வீங்க? பிசிங்கிற காவியை நீங்கள் போடலாம். நீங்கள் ஒன்று காவி முக்கோணிப்படி யோசிச்சாலும் சரி. இங்கே பாருங்கள், இது பி, இது சி, இது உற்பத்தி ஓவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிசிங்கிற காவி வேணுமாக இருந்தால் பிஓங்கிற காவி ப்ளஸ் ஓசிங்கிற காவி, அல்லது நடுவை ஓவை கொண்டாந்து போடுங்க. அப்போ பிசிக்கு நடுவை ஓவை போட்டிங்கன்னு சொன்னால் பியிலேருந்து ஓவுக்கு ஒருக்கா, பிறகு ஓவிலேருந்து சிக்கு ஒருக்கா. அப்போ பிசிங்கிற காவி வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் பிஓங்கிற காவி ப்ளஸ் ஓசிங்கிற காவி. சிம்பிள். அப்போ எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு ஓபிங்கிற காவி 2,3. எனக்கு ஓபிங்கிற காவி தான் 2i + 3j. அப்படியாக இருந்தால் பிஓங்கிற காவி என்னவாக இருக்கும்? பிஓங்கிற காவி இதண்ட மைனஸ். அப்போ -2i - 3j, -2i - 3j ப்ளஸ் ஓசிங்கிற காவி எனக்கு தெரியும் 4i + 2j. சுருக்குங்க. சுருக்கினால் உங்களுக்கு பிசிங்கிற காவி வந்து வரப்போகுது. 4ல் 2 போச்சுன்னா 2, 2i, 2 - 3 -1, அப்போ -j. சிம்பிள். இப்போ உங்களுக்கு பிசிங்கிற காவி தெரியும். ரைட். பிசிங்கிற காவியை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக பிபிங்கிற காவியை நீங்கள் எழுதலாம். ஏன்? பிபிங்கிற காவி வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது? பிபிங்கிற காவியை நீங்கள் போடலாம். நடுவு ஓ கொண்டாந்து போட்டிங்க. சாரி, பிபிங்கிற காவி வந்து 1/3 மடங்கு பிசி, 1/3 மடங்கு பிசி. அப்படியாக இருந்தால் 1/3 மடங்கு பிசி அப்படிங்கிறது 2i - j. அப்போ உங்களுக்கு பிபிங்கிற காவி வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் 2/3 மடங்கு i மைனஸ் 1/3 மடங்கு j. சிம்பிள். ஓகே, பிபிங்கிற காவியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டார்கெட் வந்து ஓபிங்கிற காவியை கண்டுபிடிக்கணும். சிம்பிள். இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஓவை கொண்டு வாங்க. அப்போ நீங்கள் போடலாம் இல்லையா? பிபிங்கிற காவி வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் பிஓங்கிற காவி ப்ளஸ் ஓபிங்கிற காவி.
உங்களுக்கு பிபிங்கிற காவி வந்து தெரியும். என்ன? 2 கீழே 3 மடங்கு ஐ மைனஸ் 1 கீழே 3 மடங்கு ஜே. பிஓங்கிற காவி உங்களுக்கு தெரியும். எப்படி பிஓங்கிற காவி தெரியும்? எனக்கு ஓபி தெரியுமா? அது மைனஸ். அப்போ என்ன? மைனஸ் 2 கீழே 3 மடங்கு ஐ மைனஸ் சாரி பிஓ என்ன? பிஓன்னு சொன்னால் என்ன? மைனஸ் 2i மைனஸ் 2i மைனஸ் 3j ப்ளஸ் ஓபிங்கிற காவியாக இருக்க போகும். அப்போ எனக்கு ஓபிங்கிற காவி வந்து எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஓபி சமன் இந்த 2 அங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ 2i ப்ளஸ் 2 கீழே 3 மடங்கு ஐ. இந்த மைனஸ் 3j அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 3j மைனஸ் 1 கீழே 3 மடங்கு ஜே. சுருக்குனீங்கன்னு சொன்னாலும் 2 6 6 2 மட்டு. அப்போ 8க்கு கீழே 3 மடங்கு ஐ. 9ல் 1 போச்சுன்னு சொன்னால் 8. அப்போ 8க்கு கீழே 3 மடங்கு ஜே. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஓபிங்கிற காவி வந்து எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் 8க்கு கீழே 3 மடங்கு ஐ ப்ளஸ் 8க்கு கீழே 3 மடங்கு ஜே. சிம்பிள். ஓகே, இவ்வளோதான் விஷயம். ஓகே, பிறகு கதைக்கிறாங்க தானக்காவி பியை காண்க. ஒரு சரிவகம் ஏபிசிடியின் பக்கம் ஒரு சரிவகம் ஒன்று இருக்குதான். சரிவகம்னு சொன்னால் என்ன? சரிவகத்தில் வந்து ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். இங்கே சொல்கிறாங்க பக்கம் பிசிக்கு ஏடிங்கிறவர் சமாந்தரமாக இருக்குதான். அப்போ ஏடிங்கிற கோடு வந்து பிசிக்கு சமாந்தரமாக இருக்க போகுது. அப்புறம் சொல்கிறாங்க ஏபிபிசி ஆனது ஏடிக்கு சமம். பிடி ஆனது ஓகே, பிடிங்கிற புள்ளி வந்து ஓகே, இந்த டிங்கிற புள்ளி வந்து சம்திங் இதுக்குள்ளே எங்கேயோ தான் இருக்க போகுது. இங்கே எங்கேயோ இருக்க போகுது. பிடிங்கிற புள்ளி வந்து ஏசிங்கிற கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கான். ஓகே, இதுதான் இந்த ஏசிங்கிற கோடு. இதுக்கு செங்குத்தாகன்னு சொன்னால் சம்திங் எனக்கு இப்படி வரப்போகுது. அப்போ டிங்கிற புள்ளி வந்து சம்திங் எனக்கு இங்கே இருக்கும். இந்த இது வந்து ஒரு சரிவகமா? ஓகே, இவங்க 2 பேரும் சமாதானமாக இருக்க போகிறாங்க. இப்போ நான் யோசிக்கிறேன். ஓகே, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியாக இருந்தால் இந்த டி இந்த தானக்காவியை கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 90 பாகைன்னு சொல்லியிருக்கிறான். யோசிப்போம். ரைட், இங்கே பாருங்க. எனக்கு கடைசியாக ஓடிங்கிற காவி தான் கேட்குறாங்க. நான் எங்கேருந்து கேள்வி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு பிசி அப்படிங்கிறது ஏடிக்கு சமாந்தரமாக இருக்குது. நான் இந்த பக்கங்களுக்கான தொடர்புல இருந்து ஒரு காவி தொடர்புக்கு வரப்போகிறேன். இங்கே பாருங்க, பிசிங்கிற கோடு வந்து ஏடிங்கிற கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்கு அவங்க சொல்லியிருக்கிறான். ஓகே, மற்றது பி டு சிங்கிற போக்கும் ஏ டு டிங்கிற போக்கும் ஒரே போக்கு. பாருங்கள், ஒரே திசையில் இருக்குது. இப்போது எனக்கு இதுவும் இப்படி 2 காவிகள் இருந்துச்சுன்னா இது ஒரே போக்கு. இதுவும் இப்படி இருக்குமா இருந்தால் எதிர் போக்கு. அப்போது பிசியும் பி டு சியும் ஏ டு டியும் ஒரே போக்கில் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் பி டு சி போக்கு வந்து ஏ டு டி போக்குக்கு சமனாக இருக்குது. இந்த 2 சேர்ந்து 2 பக்கம் 2 பேருண்ட போக்கு சமனாக இருக்குது. இது 2ம் நடக்குமாக இருந்துச்சு சொன்னால் நான் ஒரு முக்கியமான முடிவுக்கு வரலாம். இந்த 2 காவிகளும் சமாந்தரமான காவிகள். இதை நீங்கள் உண்மையாக நேரடியாகவும் சொல்லியிருக்கலாம். இது 2 காவிகளுமே வந்து சமாந்தரமான காவிகள். அப்படியே தான் நான் சொல்லலாம். பிசிங்கிற காவி வந்து உங்களுக்கு ஏடிங்கிற காவியின் அல்லது ஏடிங்கிற காவின்னு நாங்கள் எடுப்போம். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏடி அப்படிங்கிற காவி வந்து ஓகே
ஏடி அப்படிங்கிற காவி வந்து நமக்கு தெரிஞ்ச காவி பிசி. பிசிங்கிற காவியின் ஏதோ ஒரு எண்ணி மடங்காக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு மியூங்கிற எழுத்தை பாவிக்கிறேன். ஒரு மியூ மடங்காக இருக்கும். நாங்கள் மேலே வந்து லெம்டா பாவிச்சோம் தான் என்ன இல்லையா? ஓகே, பரவாயில்ல. ஒரு மியூ மடங்காக இருக்க போது இந்த ரெண்டு காவிகளும் ஏடிங்கிற காவியும், ரைட், ஏடிங்கிற காவியும் ஏடிங்கிற காவியும் பிசிங்கிற காவியும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான ஒன்றுக்கொண்டு சமாந்தரமான காவிகள். எனக்கு பிசிங்கிற காவி ஆல்ரெடி தெரியும். இங்கே பாருங்கள், 2y மைனஸ் ஜி. 2y மைனஸ் ஜி நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நான் போட போகிறேன் மியூ மடங்கு 2i மைனஸ் ஜி. அப்படியாக இருந்தால் எனக்கு ஏடிங்கிற காவி வந்து சமனாக இருக்க போது 2 மியூ இன்ட்டு ஐ மைனஸ் மியூ இன்ட்டு ஜே. எனக்கு ஏடிங்கிற காவி தெரியும், ரைட். எனக்கு அடுத்த ஒரு தரவு தந்திருக்கிறாங்க. எனக்கு ஏசிங்கிற காவி பிடிங்கிற காவிக்கு செங்குத்தாக இருக்குதாம். இதை வச்சு எனக்கு மியூவை காண முடியும்னு தோணுது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, நீங்கள் பிடிங்கிற காவியை நீங்கள் எப்படி எழுதலாம்? நான் ஒருக்கா பிடிங்கிற காவியும் கண்டுபிடிச்சிக்கிறேன், ஏசிங்கிற காவியும் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், அந்த ரெண்டு காவிகளும் தெரியுமாக இருந்தால் இது 90 பாகையும் தந்திருக்கிறாங்க. அப்போது அந்த ரெண்டு காவிகளுக்கும் குற்று பெருக்கம் மட்டும்தான் எனக்கு என்ன வரணும்? கொண்டு செங்குத்தான காவிகளை நீங்கள் டொட் ப்ரொடக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 0 வரணும். அதை வச்சு மியூவை கண்டுபிடிக்கலாம். ஓகே, எனக்கு ஏடிங்கிற காவி தெரியும். அதை வச்சு பிடிங்கிற காவியை நான் எழுத போகிறேன். சாரி, பிடிங்கிற காவியை நான் எழுத போகிறேன். பிடிங்கிற காவி நீங்கள் எப்படி போடலாம்? காவி பிடியை நீங்கள் போடலாம். ஓகே, பிடியை வந்து நீங்கள் போடலாம். பிஏ சக ஏடி. பிஏ, பியிலேருந்து நடுவே ஏ போடுறேன். பிஏ சக ஏடி. அடுத்த சிக்கல், எனக்கு பிஏங்கிற காவி தெரியுமா? தெரியாது. அது உங்களுக்கு கண்டிருக்கனா? இல்லை. பிஏங்கிற காவியை காண இயலுமா? காணலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நடுவே ஒரு ஓவை கொண்டு வாங்க. கொண்டு வந்து என்ன வரப்போகுது? பிஓங்கிற காவி சக ஓஏங்கிற காவி. இங்கே ஒரு சக ஏடிங்கிற காவி, சக ஒரு ஏடிங்கிற காவி. அப்போ இந்த காவி வந்து எப்படி வரப்போகுது? பிஓங்கிற காவி எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், ஓபி எனக்கு தெரியும். அப்போ இதாண்ட மைனஸ். அப்போ -8/3i -8/3i -8/3j. ஓஏங்கிற காவி எனக்கு தெரியுமா? ஓஏங்கிற காவியும் எனக்கு தெரியும். 1,1. அப்போ i + j. i + j. ஏடிங்கிற காவி தெரியுமா? அதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். 2 மியூ இன்ட்டு ஐ ப்ளஸ் 2 மியூ இன்ட்டு ஐ மைனஸ் மியூ இன்ட்டு ஜே. சுருக்குங்க, சுருக்கின என்ன வரப்போகுது? இங்கே -8/3, இங்கே ஒரு சக 1, இங்கே ஒரு சக 2 மியூ இன்ட்டு ஐ, 2 மியூ இன்ட்டு ஐ. இங்கே வந்து சக -8/3, இங்கே ஒரு சக 1, இங்கே ஒரு மைனஸ் மியூ இன்ட்டு ஜி. சுருக்கணிங்கன்னு சொன்னால் வரப்போகுது -5/3 சக 2 மியூ. அப்போ 2 மியூ -5/3 மடங்கு ஐ. இங்கே வந்து மைனஸ் மியூ -5/3. மைனஸை வந்து நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் மியூ சக 5/3 மடங்கு ஜே. சிம்பிள், சின்ன சுருக்கல் தான். அப்போ எனக்கு பிடிங்கிற காவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரைட். எனக்கு இந்த பிடிங்கிற காவி எனக்கு தெரியும். ஏசிங்கிற காவி எனக்கு தெரியுமா? எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா? இல்லை. ஏசிங்கிற காவி ஒரு கால் எழுதுங்க. ஏசி, நான் இன்னைக்கு எழுதுகிறேன். ஏசிங்கிற காவி நீங்கள் ஈஸியாக போடலாம். ஏசி நடுவு ஓவை கொண்டு வாங்க. நடுவு ஓவை கொண்டாந்தீங்கன்னு சொன்னால் ஏஓ சக ஓசி, ஏஓ சக ஓசி. அப்போ என்ன வரப்போகுது? எனக்கு ஓஏங்கிற காவி தெரியும். அப்போ ஏஓங்கிற காவி -i -j ப்ளஸ் ஓசிங்கிற காவி எனக்கு அவங்க தந்துருக்குறாங்க. ஓசி வந்து என்ன? 4,2, 4i + 2j, 4i + 2j.
அப்போ என்ன வரப்போகுது 4i ஐ போச்சுன்னா 3i ப்ளஸ் ஜே. எனக்கு ஏசிங்கிற காவி எனக்கு தெரியும், பிடிங்கிற காவி தெரியும். அந்த 2 காவிகளும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான காவிகள். அப்போ அவங்க 2 பேர்த்தையும் குற்றுப்பெருக்கம் எடுத்தால் எனக்கு 0 வரும். அப்போ காவி பிடி டாட் காவி ஏசி சமன் உங்களுக்கு 0 வரணும். இங்கே பாருங்க, x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் x 2 பேரையும் குற்றுப்பெருக்கம் எடுக்கிறேன், x2i ப்ளஸ் y2j. இந்த 2 காவிகளையும் குற்றுப்பெருக்கம் எடுக்கணும். அதை எப்படி பெருக்குவீங்க? ஐ கூரையும் ஐ கூரையும் பெருக்குவீங்க, ஜே கூரையும் ஜே கூரையும் பெருக்குவீங்க. அது பெருக்கினா என்ன வரப்போகுது? x1 x2 ப்ளஸ் y1 y2. அப்போ இங்கே இவங்க 2 பேர்த்தையும் குற்றுப்பெருக்கம் எடுத்தோம்னு சொன்னால் 2μ மைனஸ் 5க்கு 3i மைனஸ் மியூஸாக 5க்கு 3 இன்ட்டு இந்த மைனஸ் எல்லாதும் காமனாக இருக்குது, கவனமாக இருக்கும். ஜே இதோட நான் பெருக்க போகிறேன். யார்? 3i ப்ளஸ் ஜே. 3i ப்ளஸ் ஜே பெருக்க போகிறேன். பெருக்குன்னா எனக்கு 0 வரணும். பெருக்குங்க, ஐ கூரையும் ஐ கூரையும் பெருக்குன்னா 3ஆல் பெருக்குன்னா என்ன வரப்போகுது? 6μ மைனஸ் 5. இங்கே ப்ளஸ் 1ஆல் பெருக்குன்னா முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மியூ மைனஸ் 5க்கு 3 சமன் 0. இதை சுருக்குனீங்கன்னா 6μ மியூ போச்சுன்னா 5μ மைனஸ் 15 மைனஸ் 5. அப்போ மைனஸ் 20க்கு 3 சமன் 0. 5ஆல் சுருக்குனீங்கன்னு சொன்னால் 4 முறை. அப்போ மியூ சமன் வரப்போகுது 4க்கு 3. சிம்பிள். ஓகே, இப்போ உங்களுக்கு மியூ தெரியும். மியூ தெரியுமா இருந்தால் யாரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? மியூ தெரியுமா இருந்தால் ஏடியை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏடி அப்போ ஏடி வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏடி சமன் 2μ. 2μன்னு சொன்னால் 8க்கு 3 8க்கு 3i மைனஸ் மியூ மைனஸ் 4க்கு 3j. உங்களுக்கு ஏடிங்கிற காவி இப்போ எனக்கு தெரியும். ஏடிங்கிற காவி தெரியுமா இருந்தால் ஓடியை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நடுவே ஓ கொண்டு வாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஓடிங்கிற காவி வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் நடுவே ஏ கொண்டு வாங்க. ஓஏ எனக்கு தெரியும், ப்ளஸ் ஏடி ஏடிங்கிற காவியும் எனக்கு தெரியும். ஓஏங்கிற காவி வந்து என்ன? 1,1. அப்போ ஐ ப்ளஸ் ஜே. ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் ஏடிங்கிற காவி. ஏடிங்கிற காவி வந்து என்ன? அதான் கண்டுபிடிச்சோமே. ஏடிங்கிற காவி வந்து எங்கே? ஏடி எங்கடாப்பா? இந்த மேலே இருக்கேன்னு 8க்கு 3i 8க்கு 3i மைனஸ் 4க்கு 3j. சுருக்குங்க, 3 11. அப்போ 11க்கு 3 மடங்கு ஐ மைனஸ் 1க்கு 3j. சிம்பிள். இதுதான் டி இந்த தான காவி. இதுவை காட்ட சொல்லியிருக்கிறாங்க. என காட்டுக. சிம்பிள். இது சரியான மாதிரி ஒரு சின்ன கேள்வி. நாங்கள் அடுத்த கேள்வியை தொடர்ந்து பார்ப்போம்.